ஆறாவது முக்கியமான ஸ்டெப், ட்ரெயின் தண்டவாளத்தில் தான் போகணும், பஸ் ரோட்டில் தான் போகணும். இல்லை வேகமாக போகணுன்றதுக்காக பஸ்ஸு தண்டவாளத்தில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகணும்னு ஆசைப்பட்டு ட்ரெயினை ரோட்டில் ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் ஒரு ஐபிஎல் ட்ரெண்டை நான் ஃபாலோ பண்ணதுனால என்னோட யூடியூப் சேனலில் 1000+ சப்ஸ்கிரைபரை ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ணேன். தம்பி கொஞ்சம் நில்லுங்க. என்னோட யூடியூப் சேனலில் நான் குக்கிங்கு விளாகிங்கை பேஸ் பண்ணி தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். அப்போது நீ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி என் சேனலில் நானும் யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ரோ கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த நீட்ஸில் உங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிற பவர்ஃபுல்லான 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் ஜாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சேனலையுமே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி கொண்டு வரலாம். பட் இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற டவுட் இப்போ உங்களுக்கு வருதுல்ல? எனக்குமே வந்துச்சு. இப்போ இல்லை, ஃப்ளாஷ்பேக். 2018 வருஷம் நானுமே உங்களை மாதிரி தான் ஒரு புது யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு கிரியேட்டிவான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணாலும் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. என் வீடியோவை யாருமே பார்க்கல. இருந்தாலும் ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம சேனல் டேக் ஆஃப் ஆயிரும்னு நம்பிக்கையோட கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டாலும் கடைசியாக மிஞ்சினது என்னமோ டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த சமயத்தில் என்னோட மோட்டிவேஷனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஐபிஎல் 2020 கிரிக்கெட்டோட ட்ரெண்டு மேசிவாக வளர்ந்து வரும்போது நிறைய மக்களோட அட்டென்ஷனை அந்த கிரிக்கெட் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. யூடியூப்ல எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஐபிஎல் கிரிக்கெட்டை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு, நம்மளுமே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ஆனால் இந்த கான்டென்ட்டை நம்ம எடுத்து வீடியோவாக போஸ்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குமா, சூட் ஆகுமான்றதை நினச்சி ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி என்ன தான் ஆகட்டும், நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக ஐபிஎல்லை பேஸ் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் ஒரு டாபிக் ஆஃப் த வீடியோவை பார்க்குற மாதிரி ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அப்லோடும் பண்ணிவிட்டு நான் நைட் போய் தூங்கிட்டேன். காலையில் நான் எப்போவுமே யூடியூப் ஸ்டுடியோவை தான் ஃபஸ்ட்டாக மொபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்லாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட் தூங்கினதுக்கப்புறமா காலையில் நார்மலாக நமக்கு எவ்வளோ தான் வியூஸ் போயிருக்கு, புதுசாக ட்ரை பண்ணோமே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு மொமெண்ட்டில் என் கை மேலே இருக்கிற முடியெல்லாம் தூக்கிட்டு நிற்குது, மெய் சிலிர்க்குது, கை நடுங்க ஆரம்பிக்குது. நான் கண்ணால் பார்க்குற விஷயத்த யார்கிட்டையாவது சொல்லணும்னு என் மனசு துடிக்குது. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆனேன். அந்த அளவுக்கு ஹாப்பியாக அன்னைக்கு நாள் எனக்கு அமைஞ்சிச்சு. யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 5 வியூஸ் 10 வியூஸ் மட்டுமே போயிட்டு இருந்த எனக்கு அந்த வீடியோ, நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு சடனாக 1.5Kக்கு மேலே 1500 பேர்கிட்ட அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க ஒரே நைட்டில். சடனாக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஒரு வீடியோனால எனக்கு கடன்னு ஏற ஆரம்பித்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதுனால நடந்துச்சு. சடனாக இந்த மாதிரி அந்த டைமில் ஒரு பெரிய சக்ஸஸை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமாவும் ரேண்டமான வீடியோவாக போஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம்னு அடுத்த வீடியோ போடும்போது நான் ஃபாலோ பண்ண 8 செக்லிஸ்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஜாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டிலேயே ஸ்வீட் செய்வது எப்படின்றது மிகப்பெரிய ட்ரெண்டாக வரும். விளாகிங் பண்ணுறீங்கன்னா எங்கேயாவது மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு. இல்லை டிவியில் ஒரு சில ஷோஸை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னு வரும்போது அந்த சீசனே அதுக்குண்டான மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்த நீட்ஸில் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் சொல்ல போகிறேன் 8 செக்லிஸ்ட் உங்கள் வீடியோவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் நீச்சில் ஒரு ட்ரெண்டு வருதுன்னா அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு வீடியோவே ரொம்ப நேரோவாக சின்ன ஆடியன்ஸ்க்கு மட்டும் போகிற மாதிரி செட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடான ஆடியன்ஸை அந்த நீச்சை பேஸ் பண்ணி நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த டைமில் ஐபிஎல் சீசன் ட்ரெண்டு வருதுன்னு பார்த்ததுக்கப்புறமா உடனே மேட்சோட கான்செப்டை பேஸ் பண்ணி நான் போகல.
ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சை மொபைல்ல எப்படி பார்க்கறது அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா யாரெல்லாம் ஐபிஎல் பார்ப்பாங்க, மிகப்பெரிய ஆடியன்ஸ் பேஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வீடியோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ப்ராடான டாபிக்ல அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி கான்டென்ட்டை கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி நீங்க குக்கிங் சேனலா இருந்தீங்கன்னா ஸ்வீட்டை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் வருதுன்னா உடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்வீட்டை பேஸ் பண்ணி இதை எப்படி செய்வதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராடா இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு என்னென்ன ஸ்வீட்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கும் வீட்டில் செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராட் மார்க்கெட்டை கவர் பண்ண கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில். ரெண்டாவது ஸ்டெப், அந்த டாபிக் அந்த நீச்சில் அதை பேஸ் பண்ண ஆடியன்ஸோட நீட் என்னது, அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கு, பேசிக்காக என்ன டாப்பிக்கை பற்றி பேசினா அவங்க அந்த ட்ரெண்டில் க்யூரியஸாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். நான் ஐபிஎல் சீசன் வரும்போது ஒரு மேட்ச் ஈவினிங் நடக்க போகுதுன்னா மதியமே அந்த பிச்சோட ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு, யார் வின் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்றத மக்களுக்கு கொஞ்சம் என் அசம்ஷனை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் வகையில் சொன்னோம்னா அவங்களுக்கு க்யூரியஸாக இருக்கும்னு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ உங்களுடைய கான்டென்ட்ல எந்த விஷயத்த மக்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நடக்கிறதுக்கு அப்படின்றத பார்த்து அதை பற்றி நீங்கள் பேசணும். இந்த 8 ஸ்டெப் மட்டுமே இல்லாமல் நிறைய இன்டெப்தான விஷயங்களை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல நான் மற்றவங்களுக்கு பர்சனலாகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் சொல்லித்தர விஷயத்தை நான் கன்சிஸ்டண்ட்டாக என் வீடியோஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்றத ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சேனலில் இன்னையிலேருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் இப்போவே ஜாயின் பண்ணி உங்கள் சேனலையுமே ஒரு சில யூனிக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் ஸ்டெப், ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயில் ஃபோட்டோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தம்ப்நெயிலில் வளவளன்னு எழுதவே கூடாது. ஃபாஸ்ட்டாக அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி ஃபெமிலியாரிட்டியான ஃபேஸஸ், ஃபெமிலியாரிட்டியான ப்ராடக்ட்ஸை உங்கள் தம்ப்நெயிலில் பெருசாக அட்டாச் பண்ணாலே அந்த வீடியோவை ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாலாவது, நான் சடனாக இந்த அளவுக்கு ஐபிஎல் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை பார்த்ததுக்கு என்ன தெரியுமா ஒரு முக்கியமான காரணம், நான் அந்த ட்ரெண்டை கரெக்டான டைமிங்கில் கேட்ச் பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக 1 டேக்கு முன்னாடி நான் ஐபிஎல் மேட்சை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணதும், டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஈவினிங் 8 மணிக்கு மேட்ச்சு 7 மணிக்கு மேட்ச் அப்படின்னா நான் மதியமே 3 மணிக்கு அந்த மேட்சை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமிங் தான் ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தடில் ரொம்ப முக்கியம். டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தட் ஒர்க்கே ஆகாது. என்ன ட்ரெண்ட் என்ன டைமிங்னு பார்த்துட்டு கரெக்டான டைமிங்கில் வீடியோ போஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க. அஞ்சாவது, தயவு செஞ்சு சொல்கிறேன், ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னு கிளிக் பைட்டான விஷயம், உங்கள் கண்டென்ட்டில் ஸ்பேம் கண்டென்ட்டை கொடுக்கறது, ஜெனியூலாக இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் ஆரம்பத்தில் போகும். ஆனால் அந்த ஆடியன்ஸ் திரும்ப உங்கள் சேனலில் வரமாட்டாங்க. அப்போ உங்கள் சேனலில் நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு வியூஸே போகாது. ஸோ ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போதோ இல்லை நார்மலாக யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதோ உங்களால் எந்த அளவுக்கு ஜென்யூலாக இருக்க முடியுமோ இருங்க. கரெக்டான கண்டென்ட்டை அசம்ஷன் இல்லாமல் ப்ராப்பராக எஜுகேட்டிவாக கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஆடியன்ஸ் உங்களை விரும்புவாங்க. ஆறாவது முக்கியமான ஸ்டெப், ட்ரெயின் தண்டவாளத்தில் தான் போகணும், பஸ் ரோட்டில் தான் போகணும். இல்லை வேகமாக போகணுன்றதுக்காக பஸ்ஸு தண்டவாளத்தில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், இல்லை ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகணும்னு ஆசைப்பட்டு ட்ரெயினை ரோட்டில் ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும், ரெண்டுமே தப்பு. அதே மாதிரி தான் உங்களோட நீச்சில் தான் நீங்கள் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தில் ட்ரெண்ட் இருக்குது ஆனால் அந்த டாபிக் நம்ம கான்செப்டோட நம்ம சேனலோட ஒத்தே போகலை அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இருந்தாலுமே அப்படியே விட்டுருங்க. தயவு செஞ்சு வேற ட்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎலோட ட்ரெண்ட் எடுத்து குக்கிங் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணவே கூடாது. என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்னா என்டர்டெயின்மெண்ட் ட்ரெண்ட் எப்போ வருதோ அதுக்காக வெயிட் பண்ணி கரெக்டான கண்டென்ட்டை இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மேக் பண்ணணும். ஏழாவது ஸ்டெப், டைட்டிலில் நிறைய ஆடியன்ஸ் ஐபிஎல்லை பேஸ் பண்ணி தேடுறாங்கன்னா அவங்க போடுற முதல் வார்த்தையே ஐபிஎல்லாக தான் இருக்கும். அப்போது நீங்களுமே உங்கள் கான்டென்ட்டில் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஐபிஎல்லை பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டைட்டிலில் ஐபிஎல் 2025 அப்படின்றது எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமோ முன்னாடி கொண்டு ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அப்போதான் சர்ச் டேர்ம்ல நீங்க அதிகமாக ரேங்கிங்ல வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. எட்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தக்காளியும் ஒன்னாயிர முடியாது. இந்த தக்காளி வேற இந்த தக்காளி வேற அப்படின்றது மக்களுக்கு தோணணும்னா நீங்க உங்க கண்டென்ட்டை கொஞ்சமாவது உங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூனிக்காவும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்.
உங்க காம்படிட்டர் போடுற அதே கண்டென்ட்டை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் போட்டீங்கன்னா ஆடியன்ஸ் அதை கிளிக் பண்ணவே மாட்டாங்க, வியூஸும் போகாது. உங்களோட யூனிக்னஸ் என்னன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி கான்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷான விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட தம்ப்நெயில் உங்க வீடியோவுக்கு நல்லா இல்லைன்னா வியூஸே போகாது. அதை ப்ராப்பரா பண்றதுக்கு நான் இந்த வீடியோல செம சூப்பரான ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்பவே இதை கிளிக் பண்ணி பாருங்க.